வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கவிருப்பது சாணக்கிய நீதியின் அடிப்படையில் ஒருவரிடம் உள்ள பொய் மற்றும் ஏமாற்றத்தை கண்டறிய உதவும் 10 தந்திரங்களின் விரிவான விளக்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா என்னோட ஓன் வாய்ஸு, ஏஐ வாய்ஸ் கிடையாது. சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம் நண்பர்கள், வாங்க போகலாம். பகுதி 1, முக பாவனைகள் மற்றும் கண்கள். சரியான உண்மையை ஒருவரின் கண்கள் மற்றும் முகம் சொல்லும் விதத்தை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். ஒரு நபர் உண்மையை சொல்லும்போது அவர்கள் தகவலை சேமித்து வைத்திருக்கும் மூளையின் பகுதியை அணுகுவார்கள். ஆனால் பொய் சொல்லும்போது புதிய கதையை உருவாக்க மூளையின் கற்பனை பகுதியை அணுகுவார்கள். அவர்கள் அடிக்கடி மேல்நோக்கி வலதுபுறம் பார்த்தால் அவர்கள் ஏதோ ஒன்றை கற்பனை செய்கிறார்கள் என்று அர்த்தம். பொய் சொல்பவர்கள் தாங்கள் பிடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக இயல்பிற்கு மாறாக உங்கள் கண்களை உற்று பார்ப்பார்கள். உண்மையான உரையாடலின் கண் தொடர்பு அவ்வப்போது விட்டு போகும். ஆனால் பொய்யர்கள் உங்களை நம்ப வைக்க தீவிரமாக முயற்சிப்பார்கள். ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் முகத்தில் தோன்றி மறையும் பயம், கோபம் அல்லது குற்ற உணர்வு, உதடுகளை இறுக்குவது அல்லது மூக்கை தொடுவது போன்ற சிறிய அசைவுகள் அவர்கள் சங்கடமாக உணர்வதை உணர்த்தும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். பகுதி 2, உடல் மொழி தந்திரங்கள். சாணக்கியர் ஒருவரின் நடத்தை மற்றும் உடல் மொழியை உன்னிப்பாக கவனிக்க சொல்கிறார். ஒருவர் பொய் சொல்லும்போது அறியாமலேயே தனது கைகளை கட்டிக்கொள்வார் அல்லது தனக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு தடையை உருவாக்குவார். இது ஒரு பாதுகாப்பு மனநிலை. உடல் ஒருபோதும் பொய் சொல்லாது. ஒருவர் பதற்றமடையும் போது அவரது இதயம் வேகமாக துடிக்கும், மூச்சு வாங்கும் அல்லது கைகள் நடுங்கும். குறிப்பாக தொண்டை வறண்டு போவதால் அவர்கள் அடிக்கடி உமிழ்நீரை விழுங்குவார்கள். அவர்கள் சொல்லும் பதிலுக்கும் தலையாட்டும் முறைக்கும் முரண்பாடு இருக்கும். உதாரணமாக, ஆமாம் என்று சொல்லும்போது தெரியாமல் தலையை இல்லை என்பது போல் இடவளமாக அசைப்பார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். பகுதி 3, பேச்சு மற்றும் உளவியல் தந்திரங்கள். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் அவர்கள் நான் எங்கே போனேன் என்றா கேட்கிறீர்கள் என்று உங்கள் கேள்வியையே திரும்ப கேட்பார்கள். இது அவர்களுக்கு பொய் சொல்ல நேரம் ஒதுக்கும் ஒரு தந்திரம். உண்மையை சொல்பவர்கள் சுருக்கமாக பேசுவார்கள். ஆனால் பொய்யர்கள் நீங்கள் கேட்காத பல விவரங்களை சொல்லி உங்களை நம்ப வைக்க முயல்வார்கள். கதை நீளமாக இருந்தால் அதில் ஓட்டை இருக்க வாய்ப்பு அதிகம். ஒரு நேர்மையான மனிதர் தான் செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டப்பட்டால் அமைதியாக விளக்கமளிப்பார். ஆனால் பொய்யர் உடனே கோபப்படுவார். என்னை எப்படி நீங்கள் சந்தேகிக்கலாம் என்று உங்கள் மீதே பாய்வார். அடுத்ததாக பகுதி 4, மௌனத்தின் வலிமை. சாணக்கியர் மௌனத்தை ஒரு பேராயுதமாக கருதுகிறார். பொய்யை வெளிக்கொண்டு வர இது ஒரு மிகச்சிறந்த வழி என்று கூறுகிறார். ஒருவர் ஒரு பதிலை சொல்லி முடித்த பிறகு நீங்கள் பதிலே பேசாமல் 5 முதல் 10 வினாடிகள் அவர் கண்களை பார்த்து கொண்டே இருங்கள். அந்த அமைதி பொய்யருக்கு ஒருவித அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் அவர் உண்மையை உணர்வோ அல்லது தன் பொய்யை மறைக்க மேலும் கதைகளை சொல்லவோ ஆரம்பிப்பார். அவர்கள் பேசும்போது குறுக்கிடாதீர்கள். ஒரு பொய்யை சொல்லி முடிக்க அதிக ஆற்றல் தேவைப்படும். அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது எங்காவது ஒரு இடத்தில் தர்க்க ரீதியான தவறு நடக்கும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். பகுதி 5, வார்த்தை விளையாட்டுகள். பொய் சொல்பவர்கள் பயன்படுத்தும் குறிப்பிட்ட வார்த்தை பிரயோகங்களை கவனியுங்கள். நான் அதை செய்யவில்லை என்பதற்கு பதிலாக அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பில்லை என்று மறைமுகமாக பேசுவார்கள். உண்மையாக சொல்கிறேன், கடவுள் சத்தியமாக, நம்புங்கள் போன்ற வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தினால் அவர்கள் தங்களை நியாயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் என்று அர்த்தம் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். பகுதி 6, சூழல் மற்றும் கால நேரம். சாணக்கியர் ஒரு செயலை அது நடக்கும் காலத்தை வைத்து மதிப்பிட சொல்கிறார். ஒரு நபர் எப்போதும் இல்லாத வகையில் திடீரென உங்களிடம் அதிகம் அன்பாகவோ அல்லது அதிக மரியாதையாகவோ நடந்து கொண்டால் அவர் எதையோ மறைக்கிறார் அல்லது உங்களிடமிருந்து ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறார் என்று பொருள். மிகவும் எளிமையான கேள்விக்கு உதாரணமாக, நேற்று இரவு எங்கே இருந்தாய்? பதில் சொல்ல அதிக நேரம் எடுத்தால் மூளை உண்மையை தேடாமல் ஒரு பொய்யை உருவாக்கி
தைக்க தொடங்குகிறது என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். பகுதி 7 முரண்பாடுகளை கண்டறிதல். இது ஒரு துப்பறிய நிபுணரை போல செயற்படும் பகுதி. அவர்கள் சொன்ன கதையில் உள்ள இடங்கள், மனிதர்கள் மற்றும் நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சிறிது நேரம் கழித்து ஒரு சிறிய விவரத்தை மட்டும் மாற்றி திரும்ப கேளுங்கள். அவர் ஆமாம் என்று சொன்னால் முதல் சொன்னது பொய். ஒரு சோகமான விஷயத்தை சொல்லும்போது முகத்தில் லேசான சிரிப்போ அல்லது மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லும்போது ஒருவித பயமோ தெரிந்தால் அது உணர்ச்சி போலியானது என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். பகுதி 8 உளவியல் அழுத்தம் கொடுத்தல். சாணக்கியரின் சாமதான பேத தண்ட முறையின் ஒரு பகுதி இது. இந்த விஷயத்தில் பொய் சொல்பவருக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா என்று பொதுவான ஒரு எச்சரிக்கை விருந்தார். அவர்கள் உண்மையில் தவறு செய்திருந்தால் அந்த பேச்சு அவர்களை உடல் ரீதியாக பதற்றமடைய செய்யும். உதாரணமாக வியர்ப்பது, தண்ணீர் குடிப்பது என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். பகுதி 9 கண் இமைத்தல் மற்றும் குரல் மாற்றம். ஒரு நபர் பொய் சொல்லும்போது வழக்கத்தை விட வேகமாக தன் கண்களை இமைப்பார். இது மூளையில் ஏற்படும் அதிகப்படியான வேலைப்பளுவின் அறிகுறி. பொய்யர்கள் பேசும்போது அவர்களின் குரல் சாதாரணமாக இருப்பதை விட சற்று உயரும் அல்லது மிகவும் மெலிதாகும். தொண்டை இறுக்கமடைவதால் குரலில் ஒரு நடுக்கம் ஏற்படும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். பகுதி 10 உள்ளுணர்வு மற்றும் இறுதி முடிவு. சாணக்கியர் அறிவை மட்டுமல்ல, அனுபவத்தையும் நம்ப சொல்கிறார். சில நேரங்களில் ஒருவரின் பேச்சு சரியாக இருப்பது போல தோன்றும், ஆனால் உங்கள் மனம் ஏதோ தவறு இருப்பதாக எச்சரிக்கும். பல வருட மனித உறவுகளின் அனுபவம் உங்கள் ஆழ்மனதில் பதிந்திருக்கும். ஒரு தந்திரத்தை மட்டும் வைத்து ஒருவரை பொய்யர் என்று முடிவு செய்து விடாதீர்கள். மேலே சொன்ன 10 தந்திரங்களில் குறைந்தது 4 அல்லது 5 அறிகுறிகள் தெரிந்தால் மட்டுமே அவர் பொய் சொல்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. இதோட இந்த ஸ்டோரி முடிந்தது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இது என்னோடய ஓன் வாய்ஸ் நண்பர்களே. இது ஏஐ வாய்ஸ் கிடையாது, என்னோடய ஓன் வாய்ஸ். லோங் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.